ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்பி பெட்ஸ் ஃபார்ம் திருப்பூர். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப்புக்கு வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. இந்த ஃப்ரெண்டு வந்திருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு ஃபின்ச்சஸில் ப்ரீடிங் பாக்ஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. சரி நமக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம், நம்ம சப்ஸ்கிரைபுக்கெலாம் கொஞ்சம் யூஸ் ஆகும்ல அப்படி போட்டேன். இது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற பெட் ஷாப் இது. பார்த்திங்கன்னா என்னென்ன இந்த பெட் ஷாப்பில் என்னென்ன வச்சு பேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், காக்டெயில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ப்ரீடிங் வச்சுருக்குறாங்க. சிக்கு இது ஒரு பீஸ் வந்து 600 சொல்கிறாங்க. இது வந்து அடல்ட்டு ப்ரீடிங் ஒரு பேர் இருக்குது. அப்படியே இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது. பேர் வந்து ரூ. 2 சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க பெட் ஷாப்பில். பார்த்தீங்களா, இது ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. இது அவங்க ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. கேட்டால் கொடுப்பாங்க. வரும் இதெல்லாம் ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எங்களுக்கு காக்டெயில் போட்டுருவோம். எங்கிட்ட காக்டெயில் நிறைய இருக்குனாலும் நாங்கள் இது எதுவும் எடுக்கல. நாங்களே கொண்டு வந்து நிறையா கொடுப்போம். இங்கெல்லாம் பாருங்கள், இது 2 இருக்குது. நிறைய காக்டெயில் நிறைய வச்சுருக்குறாங்க பெட் ஷாப்பில். ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ச்சஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. இங்கே கூப்பிட்ருந்தாங்க. சார் வாங்க சார், உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாக்ஸ் கேட்டிங்க, அந்த மாதிரி வந்திருக்கு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் சரி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். சரி வந்து பார்த்தா வீடியோ இது கலெக்ஷன் நிறையா இருந்துச்சுங்களா, ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே, நம்ம சப்ஸ்கிரைபுக்கெலாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பாருங்கள், இது லவ் பேர்ட்ஸில் இது ஹெலிகாப்டர்னு சொல்லுவாங்க. அம்பர்லாவே ஹெலிகாப்டர் ரெண்டுமே சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது. இது ஒரு பேர் வச்சுருக்காங்க தனியாக. மேல் அண்ட் ஃபீமேல், எல்லோ கலர் மேல், ஒயிட் ஃபீமேல் வருது வச்சுருக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரும் பாருங்களேன். அடுத்து இது பாருங்கள், சன் கண்ணூர் வச்சுருக்காங்க. சன் கண்ணூர் இது கேமரா பக்கத்தில் கொண்டு போனே ஓடுது பயந்துட்டு. சரியான ஒரு இதாக இருக்குது. அது கேமரா இல்லை இல்லைங்களா, அதனால் ஓடிட்டுருக்கு. இது ஒன்று ஏதோ தனியாக வச்சுருக்காங்க. தனியாக இது ஃபின்ச்சஸ் இருக்குது. லவ் பேர்ட்ஸ் நிறையா வச்சுருந்துருக்காங்க. நிறையா லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் லவ் பேர்ட்ஸ்லாம் ஷாப்பில் போய் எடுத்திங்கன்னா பார்த்து எடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்து அது ஆக்டிவாக இருக்கா, நல்லா ஆக்டிவாக எனர்ஜியாக இருக்கான்னு பார்த்து எடுங்க. நிறைய சிக்கு வந்ததெல்லாம் உள்ளே இருக்கும், நமக்கே தெரியாமல் நம்ம போன அவசரத்தில் கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது பார்த்தா நிறைய டேமேஜ் ஆகும். அதெல்லாம் பார்த்து எடுங்க. அதே மாதிரி எந்த பேர்ட்ஸ் நீங்கள் பெட் ஷாப்பில் எடுக்க போனாலுமே வெயிட் பண்ணுங்கள். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், எந்தெந்த பெட் ஆக்டிவாக இருக்கோ அதை எடுங்க. அவங்க பெட் ஷாப்பில் அவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது நிறைய அடிபடுவோம். அந்த மாதிரி என்றைக்கும் எந்த தவறும் பண்ணாதீங்க. இதே நீங்கள் இப்போ ஒரு ப்ரீடர் செட் எடுக்கிறீங்களா, அவங்க ஃபார்முக்கே போங்க. போயிட்டு அவங்க ஃபார்மில் பாருங்கள், அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க தனியாக. அந்த மாதிரி பார்த்து பெட் ஷாப்பில் வந்து எல்லாமே பாதி நல்லா, அவங்களும் சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா நிறைய கொண்டு வந்து கொடுக்குறவங்க அவங்க வீட்டில் ஒன்றும் முட்டை வைக்காமல் இருக்கலாம், இல்லை முட்டை வச்சு கரு இதாகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத கொண்டு வருவாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஃபின்ச்சஸ் நிறையா வச்சுருக்காங்க. கலெக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு கலர் எதுவும் எங்கிட்ட இருக்கிற கலர் தான் இருந்துச்சு, தவிர வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் போய் ஏதாச்சும் ஒரு ஃபின்ச்சஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கவனம். ஃபின்ச்சஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணி பார்த்து எடுங்க. வெயிட் பண்ணி பார்த்து நல்லா வெயிட் பண்ணி எனர்ஜியாக இருக்கா, எல்லாம் நிற்கிதா, அந்த பாத்ரூம் போகிற இடத்துல எதுவும் இது இல்லாமல் நீட்டாக இருக்கா, அந்த மாதிரிலாம் பாருங்கள். லவ் பேர்ட்ஸ்க்கு நிறைய கொழுப்பெல்லாம் கட்டிக்கும், கொழுப்பு கட்டியிருக்கும். பார்த்தா அது முட்டை வைக்கிற மாதிரியே நினச்சோம். நம்ம புதுசாரெலாம் ஒரு லவ் பேர்ட்ஸ் வாங்கினோம்னா பார்த்தா முட்டை வைக்கிற மாதிரி இருக்குன்னு நினப்போம். ஆனால் அது முட்டை இல்லை, அதில் கொழுப்பு கட்டியிருக்கும். அது எப்போவுமே ப்ரீடிங்கே ஆகாது. கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது, வயிறலாம். அந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு எடுக்கிறீங்க. அது எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு என்னென்னா ஒரு ஏமாற்றம் வந்துடும். என்ன நம்ம கொண்டே வச்சுருக்கோம், இன்னும் ப்ரீடிங் ஆகலைன்னு ஒரு ஏமாற்றம் வரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் பார்த்து நீட்டாக எடுங்க. இல்லைன்னா ஒரு ப்ரீடர்ஸ்கிட்ட போங்க. வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபார்மில் போய் எடுங்க. அந்த மாதிரி போய் பார்த்து நல்லதாக பார்த்து எடுங்க, தப்பு இல்லை. ஆஃப்ரிக்கன் வச்சுருக்காங்க ஒரு பேர், ஒன்று கீழே ஒரு பேர், இந்த பாருங்கள் இது ஒரு பேர் வச்சுருக்காங்க. நிற்கவே இல்லை, ஓடிட்டே இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. க்ரீன் கலர், இது ரிங்கில் நான் ரிங் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிற்கவே மாட்டேங்குது, ஃபோட்டோவுக்கே நிற்க மாட்டேங்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அக்சரிஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. இது எங்களுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அது உங்களுக்கு என்னென்ன எடுத்துருக்கோங்க லாஸ்ட்டாக அவங்க காமிக்கிறேன் பாருங்களேன். நிறையா எடுத்தோம். அதில் எங்களுக்கு தேவை ஏதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே அது சொன்னேன் இல்லைங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த டேமேஜ் ஆனது இது தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் நம்ம எடுத்தாலும் நம்ம வேஸ்ட்டாக போயிடும். இதில் கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம். ஆனால் நிறைய சிக்குங்க பார்த்திங்களா. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம இப்போ இங்கே எப்போவுமே ஒரு பெட் ஷாப்லேருந்து நம்ம ஒரு பேர்டு வாங்கிட்டு போனோம்னா கொண்டு போய் டேரெக்டாக நம்மளோட ஏற்கனவே வச்சுருக்கிறதோட விட்டுறக்கூடாது. ஒரு வாரம் செப்பரேட்டாக வச்சு அதுக்கு ஃபுட்டு தண்ணியெல்லாம் தனியாக கொடுத்து
அது ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம விடணும். இல்லைன்னா இதில் இருக்கிற அந்த ஒரு வைரஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற அடிபட்டு மொத்தமாக எல்லாமே டேமேஜ் ஆகி போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். என்றைக்குமே இங்கேருந்து கொண்டு போனால் டேரெக்டாக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. தனியாக வச்சிடணும். தனியாக வச்சுட்டு அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அதை நம்ம விடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக ஃபார்ம்லாம் பண்ணி நீட்டாக பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். நாங்கள் பெருசாக பண்ணி கிரே பேரட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சக்காக கண்டிப்பாக உங்களுக்கு அப்பப்போ போடுவோம். இதிலே பார்த்திங்கன்னா எங்கள் ஷார்ட் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். அன்னன்னைக்கு எங்களுக்கு என்னென்ன அப்டேட் ஃபின்ச்சஸில் என்னென்ன எங்களுக்கு அப்டேட் வருதோ அப்பப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் பாருங்கள், எங்கள் வீடியோஸ் ஷார்ட் வீடியோலாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய வீடியோ போடுவோம் நாங்கள். அன்னன்னைக்கு எங்களோட ஏவரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் போட்டுருவோம். பார்த்தீங்களா, இதுதான் அந்த பாக்ஸ் சொல்லியிருந்தீங்களா, ஃபின்ச்சஸுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி இருந்தாங்களா. சரி வந்து பார்க்கலாம் அப்படி தான் வந்தோம். அது எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா பானை வச்சுருக்காங்க, ஃபுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா ஒவ்வொரு கிலோ மிக்சிங் ஃபுட் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நாங்கள் எப்போ மூட்டையை எடுத்துருவோம். இல்லை ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வளர்த்துறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவர் எடுத்தார், ஃப்ரெண்டு தான் அவர் எடுத்துட்டார். இப்போ கொண்டு ஒரு காமிக்கிறேன் பாருங்களேன், என்னென்ன வாங்குவாங்க பாருங்கள். இது அந்த மொத்தம் ஏதோ இதான். இப்போ உங்களுக்கு பக்கமாக காமிச்சிருந்தேன். இது பாருங்கள், மீன் வாம்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் கப்பீஸ் வச்சுருக்காரு, அதுக்காக மீன் வாம்ஸ் வாங்கிட்டு வந்தார். எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா மீன் வாம்ஸ்? இது அங்கே உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குன்னு தெரில. இங்கே வந்து இவங்க இவ்வளோ தான் கொடுப்பாங்க எங்கள் ஊரில். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபின்ச்சஸ் ப்ரீடிங் பாக்ஸ் வாங்கியிருக்காரு பாருங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் வாட்டர் கப்பு. வாட்டர் கப்பு இது கொஞ்சம் பெருசு. இதுலேருந்து அடுத்து ஒரு சின்ன இதுக்கு அடுத்து சின்ன சைஸ் ஒரு கப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன கப். அதில் இது தண்ணி இதிலே வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த சைனா கூடு வாங்கணுமோ அதுக்கு இந்த மாதிரி. இது வந்து வாட்ரு தண்ணி நம்ம கேனில் ஃபிட் பண்ணி வெளியிலேருந்து மாட்டிக்கிற மாதிரி. நம்ம ப்ரீடர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். இது ஃபுட்டு வைக்கிறதுக்கு. இது வெளியில் கேஜிக்கு வெளியிலேருந்து நம்ம அப்படியே கேன் வச்சு மாட்டிக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது நிறையா. பார்த்திங்கன்னா இது அக்வேரியமில் இது ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு இதை பார்க்கவே ஒரு ஆசையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸில் உள்ள நேச்சுரலாக அந்த செடிகள்லாம் வச்சு நேச்சுரலாக இருந்துச்சு. சரி நல்லா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷார்ட்டில் காமிப்போம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னோடய கேமராவில் அவ்வளோ தெரியுது, ஆனால் அது நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் உள்ளெல்லாம். பாருங்கள் நிறையா இந்த சைனா கேஜி அதுக்கு வைக்கிற அந்த ஸ்டாண்டு இந்த சைனா கேஜியில் என்னென்ன சைஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக. சரி இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். என்ன பாருங்களேன், இப்போ கை வைக்கிறேன் பாருங்களேன், ஹேண்ட் ப்ரீடிங் எப்படி பழக்கிருக்கான்னு பாருங்களேன். சும்மா கை வச்சாலே வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்குறோன்னு நினச்சிட்டு பக்கத்தில் வந்துடும். இந்த மாதிரி ஹேண்ட் ப்ரீடிங் வாங்கி வளர்த்தாதீங்க. அதாவது அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை வளர்த்துங்க. ஹேண்ட் ப்ரீடிங்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ப்ரீடிங் வாங்கிட்டு போயிடுறீங்க. அது வாங்கிட்டு போய் இந்த சிரஞ்சி கரெக்டாக எப்படி இந்த ஃபுட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் அது இறந்துடுது. இறந்தோன்னா உங்களுக்கு அந்த வளர்க்குற ஒரு ஆசையே போயிடுது. ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்த்துறீங்கன்னா ஹேண்ட் ப்ரீடிங் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு அடல்ட்டு பேராக எடுத்துக்கொண்டே வளர்த்துருங்க. இல்லை ஹேண்ட் ப்ரீடிங்னா உங்களுக்கு தெரியலனா கொண்டு வாங்க, ஷாப்பு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களே ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணி தருவாங்க. ஏன்னா தெரியாமல் அதை கொடுத்து அது ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி போயிடும். ஃபஸ்ட்டு கொண்டு வரணுமே அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், சன் கண்ணூர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு இதில் ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணியிருப்பாங்களாட்ரு, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அசால்ட்டாக நிற்கிது பாருங்களேன். அது இதை கூட எனக்கு இது இல்லை. அதுக்கப்புறம் கிரே பேரட் ஒன்று வரும் பாருங்கள், அதுதான் சூப்பராக நின்றுட்டு இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறோம், எங்களை பக்கத்தில் அப்படியே நின்று எங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ நேச்சுரலாக பயமே இல்லாமல் வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. எங்களுக்கே அது ஒரு ஆசையாக போச்சு. சூப்பராக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆசையாக பார்த்தோம் நாங்கள். கிரே பேரட் நீங்கள் இதை தெரியுதானு தெரில, இதோட இந்த பாருங்கள் வந்துச்சு பாருங்கள் கிரே பேரட். பாருங்கள் நான் இப்போ பேசிகிட்டே இருப்போம், வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன், பயமே இல்லாமல் வந்து என் பக்கத்தில் அப்படியே சடனாக வந்து நிற்கும் பாருங்களேன். கொஞ்சம் கூட பயப்படாமல் வந்து நின்றுரும் பாருங்களேன். இப்போது நான் இருந்துச்சு பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் இப்படியே நின்றுருக்கும், கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே நின்றுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்பி பேர்ட்ஸ் ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவோம், அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு எதாவது பேர்ட்ஸ் ஃபின்ச்சஸ் எதாவது வேணும்னா கண்டிப்பாக எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துருப்போம், நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கே இருந்தால் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபின்ச்சஸ் எங்களுக்கு நிறையா இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம்.
ஒண்ணும் இல்ல நீங்கள் நேர்ல வந்து எங்க ஃபார்ம் பார்த்து நீங்க ஃபின்ச்சர்ஸ் எடுக்கணும்னா கூட தைரியமா நீங்க கால் பண்ணலாம். கண்டிப்பா கூப்பிடுறோம்.